ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு விசைப்படகு நடுக்கடலில் மூழ்கியது. அதில் இருந்த 7 மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று காலை 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். தங்கச்சி மடத்தை சேர்ந்த ஜோசலன் என்பவருக்கு சொந்தமான படகு தனுஷ்கோடி அருகே மீன்பிடிக்கும் போது கடலில் சீற்றம் அதிகரித்ததாக தெரிகிறது. இதில் படகின் பக்கவாட்டு பலகை உடைந்து கடல் நீர் படகுக்குள் புகுந்தது. சிறிது நேரத்தில் படகு மூழ்கியது. அந்த படகில் இருந்த 7 மீனவர்களையும் அந்த பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த சக மீனவர்கள் மீட்டு பத்திரமாக கரைக்கு அழைத்து வந்தனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கின்றனர். வங்கக்கடலில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை விரட்டி அடிப்பதையும் சிறைபிடிப்பதையும் இலங்கை கடற்படை வாடிக்கையாக வைத்துள்ளது. கடந்த சில வாரங்களில் மட்டும் 97 பேர் இவ்வாறாக சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரும் அவர்களது 2 விசைப்படகுகளும் எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் சிறைபிடிக்கப்பட்டுள்ளது. அவர்களை இரணை தீவு கடற்படை முகாமிற்கு ராணுவத்தினர் அழைத்து சென்றுள்ளனர். முதற்கட்ட விசாரணை முடிந்த பிறகு மீனவர்கள் 14 பேரும் கிளிநொச்சி மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இலங்கை கடற்படை தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபடுவதால் மத்திய மாநில அரசுகள் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்.